அதிகாரம் 9. ஆகாபின் வீட்டாரை அழிப்பதற்கு கர்த்தர் ஆசகேலையும் யெகூவையும் தம்முடைய கருவிகளாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் எலியாவிடம் ஆசகேலையும் யெகூவையும் அபிஷேகம் பண்ணுமாறு சொன்னார். ஆகாப் சிறுமைப்பட்டான். ஆசகேலையும் யெகூவையும் அபிஷேகம் பண்ணும் ஊழியம் எலிசாவிடம் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆசகேல் சீரிய தேசத்திற்கு ராஜாவாகிறான். யெகூ இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாகிறான். இதன் மூலமாக ஆசகேலின் பட்டயத்திற்கு விடுபடுகிறவனை யெகூ கொன்று போடுகிறான். யோராமும் அகசியாவும் ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பிக்கிறார்கள். யெகூ அவர்களை கொன்று போட வேண்டும். இது கர்த்தருடைய திட்டம். எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து யெகூவுக்கு கர்த்தருடைய செய்தியை சொல்லி அனுப்புகிறார். யெகூ ஆகாபின் வீட்டாரை அழிக்க வேண்டும். இதற்காக கர்த்தர் யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குகிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த வேலையை யெகூ சீக்கிரத்தில் செய்து முடிக்கிறான். யெகூ தன்னுடைய சேனாபதிகளிடத்தில் எலிசா தனக்கு சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறான். அவர்களும் யெகூவுக்கு ஆதரவாயிருக்கிறார்கள். யெகூ யெஸ்ரயேலுக்கு போகிறான். யெகூ யெஸ்ரயேலிலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமையும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவையும் சபிக்கப்பட்ட ஸ்திரீயாகிய ஏசபேலையும் கொன்று போடுகிறான்.